கர்த்தருடைய மகா பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய தினம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக தேவன் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து குணமாக்குகிற ஒரு வல்லமை என் தேவனிடத்தில் உண்டு. நீங்கள் யாராக இருந்தாலும் என் தேவன் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைங்க. நிச்சயமாக அவர் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்கி உங்களை ஒரு பெரிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ராஜா ஆண்டவரே அப்பா, வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பலதரப்பட்ட வியாதிகளிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே விடுதலை கிடைக்காமல் அப்பா, ஆண்டவரே சுகம் கிடைக்காமல் ஆண்டவரே அப்பா போராடி கொண்டிருக்கிற எங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுத்து ராஜா, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு சுகத்தை என் தேவனீர் கொடுத்து ராஜா ஆண்டவரே, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே தேவனீர் சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவரே ஒரு மிராக்களை தேவனீர் செய்வீராக. உம்மிடத்தில் வல்லமை உண்டு ராஜா. உம்மிடத்தில் ஆண்டவரே அப்பா அற்புதமான கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரை தொட்டு சுகமாக்குகிற வல்லமை ஆண்டவரே உம்மிடத்தில் உண்டு தகப்பனே அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா எல்லா வியாதிகளையும் ஆண்டவரே அந்த சிலுவையில் நீர் சுமந்தீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே சரீரத்தில் ஆண்டவரே பல போராட்டத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஒரு பெரிய விடுதலை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு தயவு பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே அப்பா உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ராஜா. பிள்ளைகளை தேவனீர் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.